இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் கும்பகோணம் கடப்பான் தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஏன் பேர் கும்பகோணம் கடப்பான்னு பேர் வந்ததுன்னு தெரியல. நான் இன்ஸ்டாவில் பார்த்து தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் முன்னாடியே வேக வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, சீரகம், பிரியாணி இலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது கூட வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி அது கூட ஆட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தோடனே தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கணும். அதுக்கு வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அது கூடயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னாக்கா சூப்பராக ஆகிடுச்சு. அது வந்து இது பாசிப்பருப்பு சாம்பார்னு சொல்லணுமா இல்லை வந்து பொட்டேட்டோ கிரேவின்னு சொல்லணுமான்னு தெரியல, குருமான்னு சொல்லணுமான்னு தெரியல. அதுக்கு தான் காமனாக கும்பகோணம் கடப்பான்னு பேர் வச்சிட்டாங்க. திக்கான ஒரு தோசையில் வந்து சாப்பிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும்னாங்க. அதனால திக்காக இன்றைக்கி தோசை ஊற்றி சாப்பிட்டோம். சூப்பராக